இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது. நான்குவழிச்சாலை பணிகள் முடிவடையாத காரணம். இப்போ இது நான்குவழிச்சாலை ஒன்றிய அரசினுடைய பார்வையில் இருக்குது. ஆனால் அப்படி மட்டும் நாங்கள் விட்டு விடாமல் அந்த பணிகளை நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு பெரிய சவால் நடந்துச்சுன்னா, இந்த பாலிசி நோட்டு ஃபார் இந்த 4-வே லேன் ஒர்க்கு வந்த நேரத்தில் என்ன அதில் இருந்ததுன்னா, வைடனிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் NH 47 அண்ட் 47B இருக்கக்கூடிய சாலையை அகலமாக்கி பலப்படுத்துவது என்று அன்னைக்கு பாலிசி பண்ணணும். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தியிருந்தால் 100% இந்த வேலை 10-15 வருஷத்துக்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை தாண்டி அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒன்றியத்தில் வந்த அரசுகள் அதில் ஒரு நியூ லேன் என்று புதிய வழி என்று கொண்டு வந்தாங்க. இந்த புதிய வழி அன்ஃபார்ச்சுனேட்லி கெட்ட நேரத்துக்கு மிக தவறான பாதையில், பச்சை வயல்வெளியில் ரொம்ப பள்ளம், ரொம்ப மேடு பகுதியில் தாண்டி போகும். இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ணக்கூடிய போதிய மண் சாயில் கிடைக்கல. அவ்வளோ தவறாக பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் திமுக அரசு வருது. முதல் ஆய்வு கூட்டம் நான் கூப்பிட்டு நீங்கள் இந்த வேலையை முடிக்கணும்னு சொன்னேன். அப்போ சொல்லி எங்களுக்கு மண் கிடைக்காது. எவ்வளோ மண் தேவைன்னா, இவங்க வேறு நிறைய முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு 50 லட்சம் மெட்ரிக் டன், அது ஒரு பெரிய ஹியூஜ் வால்யூம். அங்கே தான் அந்த சவாலே ஆரம்பிக்குது. எனவே இது ஒரு தவறாக அவர்கள் அந்த இடத்தை சூஸ் பண்ணதாங்க இவ்வளோ பெரிய அளவு மண் தேவைப்படுது. ஸோ இந்த மண் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவைலபிள் இல்லை.